அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய சுற்றுலாத்துறை, தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் மிக சிறப்பாக செயல்படணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு சுற்றுலா தலங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பல்வேறு உன்னத திட்டங்களை தொடங்கி செயல்பட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த உலக சுற்றுலா தினம் அன்று நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் அருள்மிகு வாசீஸ்வரர் திருக்கோவிலில் நம்முடைய கலை நிகழ்ச்சி மற்றும் மரம் நடும் விழாவை தொடங்கி வைத்து இன்னைக்கு 50 மரங்களை நம்முடைய பள்ளி மாணவர்கள் நட போறாங்க. அது போக மட்டும் இல்லாம நம்ம இங்க இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சுற்றுலா தலங்களையும் மேம்படுத்தணும்னு நோக்கில் பல்வேறு முயற்சிகளை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கடந்த ஏப்ரல் மாதம் வந்தப்போ புலிகேட்டில் நம்முடைய பழவேற்காடுல சூழலியல் சுற்றுலா எக்கோ டூரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு சுற்றுலா மேம்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதன் பேர்ல இப்போ ஒரு 2 கோடியில நம்முடைய பழவேற்காடுல சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறோம். இடங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதை நம்ம இப்போ தமிழ்நாடு அரசோட அரசாணைக்காக காத்துட்டு இருக்கிறோம். விரைவில் அரசாணை வந்ததுடன் அங்க சுற்றுலா தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்படும். அங்க படகு குழாம், போட்டிங், அப்புறம் அங்க ஒரு சின்ன கேம்ப் ஸ்டே, அப்புறம் அட்வென்ச்சர் டூரிசம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்க பண்ண போறோம். ஸோ நம்ம சென்னையில இருக்கிற மக்கள் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு சுற்றுலாவுக்காக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி போகாம பழவேற்காடு நியரஸ்டா இருக்கிற பழவேற்காடுலே அவங்களோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது போக நம்முடைய ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திரா பார்டர்ல இருக்கிற இந்த குடியம் கேவ்ஸ், இந்த குடியம் குகைகள் நம்முடைய மிக சிறப்பாக பசுமையான ஒரு இடம். அதை நம்ம தமிழ்நாடு அரசு ட்ரெக்கிங் ரூட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ட்ரெக்கிங் ரூட் நம்முடைய குடியம் கேவ்ஸ். அதை நம்ம ஆன்லைன் செயலியே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ட்ரெக்கிங்க்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுலேயே நம்ம பதிவு பண்ணி நம்ம விண்ணப்பிச்சுட்டு அந்த இடங்களை பார்வையிடலாம். அங்கேயும் சுற்றுலா தொடர்பாக, ஏன்னா அது ஒரு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதில் என்னென்ன சுற்றுலா தொடர்பாக செய்யலாம் அப்படிங்கிறத பணிகளையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய திருத்தணியில கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வராங்க. ஸோ அந்த பக்தர்களுக்கான பல்வேறு வசதிகளை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கீழே கார்த்திகேயன் குடியில நம்ம ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம். மேலே மாஸ்டர் பிளான்ல பல்வேறு கோபுரங்கள், அங்க பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், அமரும் இடம், குடிநீர், கழிப்பிறை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி கீழே ஒரு 5 ஏக்கர்ல ஒரு இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுல சுற்றுலாத்துறை மூலியமா ஆன்மீக சுற்றுலாவுக்கான அந்த ஸ்தலங்கள் பற்றின ஒரு விஷயங்களும் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா மாதிரி செய்யறதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு பணிகள் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கொண்டு இருக்கோம். பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி சிறப்பான ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிவகைகள். சார், கூடியத்துக்கு போக்குவரத்து வசதி, திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து போக்குவரத்து வசதியும், அதே மாதிரி அங்க ஹோட்டல் போன்ற வசதிகளை ஏற்படுத்த ஏதாவது நடவடிக்கை? ஹோட்டல் அங்க என்ன பிரச்சனை சொன்ன மாதிரி அது வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ அதை கொஞ்சம் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதையும். அதே மாதிரி போக்குவரத்து அங்க இருந்தும் மற்ற சுற்றுலா தலங்களுக்கு இணைக்கிறதுக்கு அந்த கண்டிப்பா அதுவும் பார்க்கலாம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.